ஏகாம்பரத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் நினைச்சா உன் குடும்பத்தை உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இன்னொரு தடவை வீட்டு பக்கம் பணத்தை தூக்கிட்டு வந்தா லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போன் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன். போயா. ஹலோ, தட்டை எடுத்துக்கிட்டு போங்க. வணக்கம்ண்ணா. அண்ணா, அந்த ராசாத்தியை போய் பாத்தீங்களா? என்னன்னு சொன்னா? அண்ணே, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அங்க ஏதோ விரும்பத்தகாத விஷயம் நடந்திருக்க மாதிரி தெரியுது. ஆமையா, அந்த ராசாத்தி பத்தி நான் தப்பா எடை போட்டுட்டேன். அவ எந்த வலையிலையும் சிக்காத விலாங்கு மீனா இருக்கா. அண்ணா, அவளை பத்தி முழுசா தெரிஞ்சதுனால தான் நீங்க போக வேண்டாம்னு சொன்னோம். அவ சரியான ராங்கிக்காரின. எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் பேசி நீதி நேர்மை நியாயம்னு புளிச்சு போன வார்த்தைகளை பேசி நம்மள மாதிரி ஆளுங்களோட வயித்துல அடிப்பாங்க. அண்ணே, அவ இருக்கிற பதவியில ஏற்கனவே நான் இருந்திருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கே அவ தண்ணி காட்டுறா. பினாமி பேர்ல நான் எடுத்த கான்ட்ராக்ட கேன்சல் பண்றா. ஏலத்துல எடுத்த கடைங்களை புடுங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறா. அவளால எனக்கு தொழில அடி மேல அடின்னு இப்ப நான் நொடிச்சே போயிட்டேன். அண்ணா, உங்க முகமே சரியில்லை. அந்த ராசாத்திரி நீங்க பயப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சால? யார பார்த்து என்ன கேள்வி கேட்ட? அவளுக்கெல்லாம் நான் பயந்தா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். ஒரு நிமிஷம் ஆகாது அவ கதையை முடிக்கிறதுக்கு. ஆனா நான் அதை இந்த நேரத்துல செஞ்சா சந்தேகம் இல்லாம போலீஸ் என்னதான் தேடி வரும். அதோட சாகிறது ஒரு நிமிஷம் வேதனை, அது அவளுக்கு கொடுக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு நரக வேதனை கொடுக்கணும். இவனை ஏண்டா பகைச்சிட்டோன்னு அவ ஒவ்வொரு நாளும் துடிக்கணும், ரத்த கண்ணீர் வடிக்கணும். நீங்க சொல்றது சரிதானே. அவளை அணுவ சாகடிச்சு தானே வேடிக்கை பார்க்கணும். அப்பதான் உங்களை எதிர்க்கிற தைரியம் எவனுக்கு வர? ஏ ராசாத்தி, என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டல. இப்படி ஒரு அவமானம் என் வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்டதே இல்ல. அடி வாங்கின அசிங்கத்தை மறக்க முடியாம நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கும் அப்படி ஒரு அவமானத்தை ஏற்படுத்தாம நான் விடவே மாட்டேன்.
சாக்லேட்டா? சாக்லேட்லாம் சாப்பிட கூடாது. சாப்பிட்டா பல்லெல்லாம் சொத்தையாயிடும். இங்க பாரு, ஃப்ரூட்ஸ் தான் வாங்கி தருவா, அதான் சாப்பிடணும். ஓகேவா? குட் கேர்ள். போற வழியில வாங்கி தரேன். அண்ணா, ஒரு பொம்பளை போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வீட்டுக்கு போடாம போட்டு தள்ளணும்னு போயிட்டே இருக்கணும்ண்ணே. கிளம்புன. டேய், என்னடா ஈஸியா சொல்ற? இது மத்த விஷயம் மாதிரி கிடையாது. யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா கண்மணிக்கு தான் பிரச்சனை. டேய், அவ வீட்டை விட்டு எங்க போறதா இருந்தாலும் இந்த வழியா தான் போய் ஆகணும். அதுக்கு தான் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்த பார்த்து நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். புரிஞ்சுதா? அவ வர வரைக்கும் நம்ம தான் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாயிரு. வேற அவசரமா வேலை இருக்கா உனக்கு? ஆபீஸ்க்கு ஏதாவது போய் சைன் பண்ண போறியா? கோச்சுக்காதானே? இல்ல இல்ல. அப்ப ஐ எம் வெயிட்டிங்ண்ணா. அந்த பக்கம் இல்லைண்ணா. இல்லைண்ணா. டேய், அந்த ரோட்டு பக்கம் போவோம். வா வா வா. வாடா வாடா. வா மோனி. அண்ணா, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்னன்னு தெரியலன்னு ரவுடி பசங்க என்னையும் பாப்பாவையும் துரத்துறாங்க. பாப்பா ஒரு 5 நிமிஷம் கடையில மறைச்சு வச்சுக்கிறீங்களா? அவங்க போனதுக்கு அப்புறம் நானே பாப்பா வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரிமா சரிமா, நான் பாத்துக்கிறேம்மா. நீ பத்திரமா போமா. வா பாப்பா, போ. கடையை விட்டு எங்கேயும் வெளில போகாத, போய் பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நீ பத்திரமா இரு. பாத்து போ. நீ வா போ. பாத்து.
ஃபோன் பண்றாளா? இருடி. என்னங்க யாருன்னே தெரியல. ஒரு 4-5 ரவுடி பசங்க என்னையும் பாப்பாவையும் துரத்துறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. செத்து தொலைடி. யாரோ வேணும்னே கட் பண்ற மாதிரி இருக்கு. ராசாத்திக்கு ஃபோன் பண்ணலாம். ஸ்னேகா கால் பண்றாங்க. பேசு. ஸ்னேகா சொல்லுங்க. ராசாத்தி, என்னாச்சு ஸ்னேகா? ராசாத்தி, என்ன சொல்றீங்க? மாமா, யாரோ ரவுடி பசங்க ஸ்னேகாவை கிட்னாப் பண்ண ட்ரை பண்றாங்களாம். எந்த இடத்துல? அவங்க ஏரியா கிட்ட இருக்கிற டீ கடைன்னு சொன்னாங்க. சரி. எங்கேயுமே காணமேடா. என்னப்பா? இந்த பக்கம் ஒரு பொண்ணும் ஒரு அம்மா வந்தாங்க. அப்படி யாரும் இங்க வரலையாப்பா? வரலையா? ச்சே. எங்கடா? டேய், எப்படியோ எஸ்கேப் ஆயிட்ட போல இருக்குடா. ச்சே. இதோ இருக்கானா அவ? என்னடா இது? ஒண்ணுமே பண்ணாம ரத்த ரத்தமா வந்து எடுக்கிறா. அண்ணே, நாம துரத்திட்டு வந்ததுல நெஞ்சு வெடிச்சு ரத்தம் வந்திருக்கோண்ணே. அதானே. எப்படியோ கதை முடிஞ்சிருச்சுல. இவளை போட்டு தலைதான் அந்த கண்மணி அவ்வளவு பில்டப் கொடுத்தாளா? குழந்தனா? டேய், இங்க பக்கத்துலதான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பா. வாங்க போய் தேடலாம். சரிண்ணே. சரிண்ணே. டேய், வாங்கடா. ரசாதி, இது கிட்ட தானே? ஆமா மாமா, இதான் போன்ல சொன்னாங்க. அண்ணா, இந்த பக்கம் ஒரு குழந்தையோட அம்மாவை பாத்தீங்களா? எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதானே அவங்க.
எங்களுக்கு வேண்டப்பட்ட குழந்தை தான், எங்களை நம்புங்க. ரோஜா குட்டி, ரோஜா பாப்பா ரோஜா பாப்பா அண்ணா நில்லு. எங்களுக்கு தெரிஞ்ச இல்லடா, பொண்ணு தான். இல்லடா, ஒண்ணும் இல்ல. நாங்க வந்துட்டோம்ல. ரோஜா ம், அழாத. அண்ணே அங்க பாருண்ணே, குழந்தை அந்த பொம்பளை கிட்ட தானே இருக்கு. ரொம்ப பயந்துருக்கா மாமா. வாண்ணே போய் போட்டு தெரியல. டாட். அவங்க யாருன்னு நினைச்ச? சேர்மன் ராசாத்தையும் யூனியனும். அவங்க 2 பேருமே கரும அடி அடிப்பாங்க. எங்க அக்கா காஞ்சனா அக்காவையே உண்டு இல்லைன்னு பண்ணவங்க. அவங்க கிட்ட போய் மாட்டிக்க சொல்றியா? பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பொண்ணு கூட ஒரு அம்மா வந்திருப்பாங்களே, அவங்கள பாத்தீங்களா? இந்த பக்கம் தான் ஓடுனாங்க தம்பி. பாவம், ரவுடி பசங்க விடாம துரத்திட்டே ஓடுனானுங்க. ஓ. என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க தம்பி. போங்க. சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பாப்பா. கார் வருது, வாங்க வாங்க, கிளம்பு கிளம்பு, வா. மாமா. ஐயோ. ஸ்னேகா, 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 என்னாச்சு ஸ்னேகா? ஸ்னேகா எந்திரிங்க ஸ்னேகா. லேட் பண்ண வேண்டாம், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்தாயிடும்.